Hello guys, welcome back to NYG Squad. But another YouTuber guys நானே RYG Squad நம்ம பக்கத்துல இருக்காங்க. ரோகன் வைட்டி கேமிங்கும் புதுசா சேனல் ஓபன் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன். சார் இது வேற ஆஃப் ஆயிட்டு. நான் ஐயோ யூடியூப் சேனல் ஓபன் பண்ணல guys. யூடியூப் ஓபன் பண்ணல, இன்ஸ்டா ஓபன் பண்ணிருக்கான். எஸ் guys. நான் இன்ஸ்டாகிராம் தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆமாம் கைஸ், அது ரோகன் வைட்டி கேமிங். சும்மா லோகோலாம் சும்மா தரமாக இருக்கும் கைஸ். அதுவும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ், நம்ம ஓவரால் சர்ப்ரைஸு இருங்க காட்டிடலாம். நம்ம சொல்லாத ரோகன் வந்து எப்படி காட்டுறது? ரோகன் வந்து 108 to 109. ரோகன் 109 கைஸ். RYG ஸ்குவாடு. ஆமாம் கைஸ், RYG நம்மள. ஆமாம், ரோகன் இல்லை, RYG கைஸ். RYG. Yes, I am going to purchase Roberto Carlos. வாங்க போறியா? காசு இருக்கா? கச்சப்புட்டா வந்து தூய். நான் ரெண்டுத்துல எதிரா வாங்க, ரொபர்ட்டோ கார்லஸா ரொனால்டினியோவா? ஏதாவது ஒன்று வாங்க. 94 crores தானா? இது எவ்வளோ? சீரியஸாவா? பாருங்க guys, நம்ம 101 சரி 111 ரீச் ஆயிட்டோம். 101 தான் கைஸ் இவன். சரி கைஸ், 111 என்னோட இதை காட்டிடுறான். ப்ரொஃபைல் தானே. ஐயோ ஹிஸ்ட்ரி போயிட்டேன். பர்ச்சேஸ் அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ், லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் வின்னு, அதுக்கு முந்தின மேட்ச் அவுட்டு. நான் எத்தனை மேட்ச் விளாண்டேன் கைஸ்? 5 மேட்ச்சில் 1 ட்ரா. நான் 3 ஜெயிச்சேன், அவன் 1 தான் கைஸ் ஜெயிச்சான். ஆக்டிவ் லைன் அப் பார்க்கலாமா? வேறு பாருங்க கைஸ், இப்ராஹிமோவிச். அது சொன்னல கைஸ், இந்த பேலு ரபர்ட் இதெல்லாம் வாங்கினோம்ல, அது நமக்கு ரீச் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம டீம் இப்போ காட்டுறேன். இருங்க, பர்பிள் கலர் ஸ்டார் போட்டு பர்ச்சேஸ் உன் கையிலேயே போடுறேன். போட்டு விடுறா. ரொபர்ட்டோ கார்லஸ் வாங்கிட்டாங்க கைஸ். பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ பாருங்க கைஸ், பேல் வந்துருச்சு, கார்லஸ் புயலும் வந்துருச்சு. 135 crores போட்டேன் கைஸ். ஐயோ, நானும் ரொபர்ட்டோ கார்லஸ் வாங்கணும். நீங்கள் பண்ணுறா 94 crores ஒன்று இருக்குடா. 103 அது. நான் 94 வச்சதில்ல. 103 இல்லை, 104 தராங்க. அதான் சரி, நான் இது நான் ஸ்டோன் போட்டே வாங்கிடுறேன். ஸ்டோன் போட்டு வாங்குறது நல்லது கைஸ். மேட்ச் கூப்பிடு. விஎஸ் அட்டாக்கா இல்லைன்னா ரேங்க் அப் பாயிண்ட்ஸ் போடுறதுல வெறுப்பாக இருக்கு. விஎஸ் அட்டாக்கா நீ இல்லை, ஹெட் கூப்பிடு. அந்த எனக்கு விஎஸ் அட்டாக் வர மாட்டேங்க கைஸ். அதில் தான் இவன் ஜெயிச்சிட்டான் ஒரு மேட்ச்சு. ஆமாம், கேர்லெஸ் புயல்லாம் டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பான். கேர்லெஸ் புயல் கூட அப்பப்போ ஏதாச்சும் பண்ண ஹேண்ட்கோ விட்டுருவான். ஹேண்ட்கோ சூப்பராக பண்ணுறான். ஹேண்ட்கோ டீமில். ஆமாம், ஹேண்ட்கோ தான் கைஸ் என்னோட டீமில் பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேக்கிள். ஹெட்டும் சூப்பராக பண்ணுறான்டா. ரெயின்போ பண்ணால் இங்கே பேர் ஜம்ப் பண்ணி இப்படி ஒன்று வச்சிடுறான். வண்டி ஜேகே குட்டை பையன் ஜம்ப் பண்ணி வச்சிடுறான்டா. ரெடி கொடுக்கலையாடா நீ? என் டீமில் 2 மெயின் இது டிஃபெண்டர் இருக்காங்க. எனக்கு இன்னும் 400 டோக்கன், இன்னும் எனக்கு 400 டோக்கன்ஸ் கிடச்சா நான் இது வாங்கிடுவேன்டா. அந்த 113 வேலண்டியர் பேக்கு டோக்கன்ஸா? என்ன டோக்கன்? எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன். நீ இன்னைக்கு போடு. ஐயோ, நான் இன்னைக்கு போடணும். இந்த மேட்ச்சை முடிச்சிடலாம். என்னடா என்கிட்ட அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காது. டேய், நிறைய பிளேயர்ஸ் வச்சுருந்தடா டோக்கனுக்கு நீ. அதனால் கேர்லோஸ் புயல். ஆமாம், என் டீமில் 3 மெயினான டாக்லிங் பிளேயர் இருக்காங்க. ஹேண்ட்கோ தான் கேஸ் எனக்கு அவன் டீமில் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டி ஜேகே இருக்கான், அவன் ஒரு மெயின். ஹேண்ட்கோ இருக்கான். அவன் வேண்டி ஜேகே. அதான் என்ன, இவனோட டீமில் இன்னொரு டிஃபெண்டர் சூப்பராக பண்ணானே, பேர் மறந்துட்டேன்னு நினச்சேன். கைஸ் வேண்டி ஜேகே கைஸ் 2 பேர் சூப்பராக டிஃபெண்டரி பண்ணி என்னை காலி பண்ணிட்டாங்க கைஸ். தோத்துட்டேன், அடிக்கவே முடியல கைஸ். கோலு 2 3 அடிச்சல, அது தெரில கரெக்டாக. அதான் கைஸ் வந்து அவ்வளோ எனக்கு பேசிக் சான்சஸே இல்லை. உன் டீமை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் பேசிக் சான்சஸே வந்தது இல்லைடா. 2 டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அது வருதுல. என்னடா ரெண்டு பேரும் என் டீம்லயே மோதிக்கிறாங்க.
ஐயோ சார் 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 இப்போ வேண்டிச்சு கேட்கவா டேக்கிள் கேர்லெஸ் புயல் அப்பப்போ பட்ஜெட் என்ன போயிரு ஆன்கோடா சார் எங்கேயோ போயிடுச்சுடா பேல்ரா கரேத் பேல் எஸ்டிக்கு போட்டு எஸ்டி வேணாம் அவன் அங்கேயே இருக்கட்டும் பிர்லோ ஊற்றுக்கு எஸ்டிக்கு போட்டுருவான் முள்ளர் அங்கிட்டு தள்ளிடுவேன் முள்ளர் ஸ்பீடாக ஓட மாட்டிக்காண்டா ஆமாண்டா அது ஒன்று நான் பேலை தூக்கி எஸ்டிக்கு போடலான்னு இருக்கேன் எஸ்டிக்கு போட்டால் மேக்ஸிமம் வரமாட்டானுங்க முள்ளர் மாதிரி தான் அப்பப்போ முள்ள மோஸ்ட்டாக பால் என் டீமில் முள்ளருக்கு தான் போகும் எவான்ருக்கு போகும் முள்ளருக்கு போகும் என் டீமில் மேக்ஸிமம் பேலுக்கு தான் போகும் என்னடா இதெல்லாம் ஒரு நானும் வால் ட்ரிப் தான் பண்ணுறேன் எனக்குலாம் எல்லோ கார்டு தரல தந்துட்டானுங்கடா பிச்சைக்கார பசங்க இதில் இருந்தெல்லாம் கோல் அடிக்க முடியாதுடா என்னடா இது வேற ஸ்வைப் ஆகுமா ஆகாதடா இப்போ ஆகுது செய் வெறுப்புடா இவர் அங்கிட்டு பண்ற வரவே மாட்டிக்கு என்னடா அங்கே போய் அடிக்க டேய் நான் வாடி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பால் எங்கேயோ போயிடுச்சு ப்ரோ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ கேஸ் நான் வாண்டட் எல்லோ கார்டுக்காகவே நான் வால் கிரீப் பண்ணுவேன் கேஸ் எப்போவும் நானே பண்ணுவேன் ஏன்னா எல்லோ கார்டுனா மற்றவங்களாம் அது ஹேட்டாக பார்ப்பாங்க கைஸ் எனக்கு எல்லோ கார்டு வாங்கினா தான் அது ரொம்ப பிடிக்கும் அது யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியுமா அந்த ஜெராமோஸ் சும்மாவே எல்லோ கார்டு ரெட்டு கார்டுனா மீனிங் தெரியுமா கைஸ் செஜுராமோஸ் அடுத்தது ரொபோட்டோ வாங்க போறியா ரொனால்டினியோ வாங்க போறியா இல்லைனா செஜுராமோஸ் வாங்க போறியா செர்ஜியோ ராமோஸ் தான் வாங்க போறியா சும்மா சொன்னேன் செர்ஜியோ ராமோஸ்லாம் வாங்க மாட்டேன் அதான் கேஸ் மால்டினி சூப்பரான மால்டினிலாம் இருக்காங்க கைஸ் ஏன்னா செர்ஜியோ ராமோஸ் ஆஃப் சைடா ஆமாம் ஆனால் மால்டினி வாங்கலாம் ஸ்கிப் பண்ணேன்டா நான் பேசிட்டு இருந்தேன்டா என்ன இதுவா அது ஜியோகஸ் இறக்கிட்டியா இல்லை ஜியோகஸ் இல்லை ஆனால் ஜியோகஸ் மட்டும் இல்லை நான் இறக்குனேன் தான் ஆனால் ஜியோகஸ் இல்லை நானும் ஒருத்தனை இறக்கிட்டேன் நீ இன்னும் இறக்கலடா இறக்கிட்டேன் வரல இப்போ நான் ஒரு பிரைமோவிச் இப்போ மில்லட்ரா பிர்லோ ஏன்டா தூக்கம் நானா பீஸு டீமில் மில்லட்டோட கம்பேர் பண்ணும்போது பிர்லோ கனெக்ட் பண்ணும்போது எனக்கு மில்லட் தாண்டா முக்கியம் சூப்பரான பிளேயரா சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு ஆக்குவான் பிர்லோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண நான் இப்படி சொன்னேன்ட்டு சிரிப்பான் விடிக்குடா கல்லு பண்ண மாட்டியாடா நீ நானும் ஸ்கிப் பண்ணுவேன் ஜியோகஸ் தான் இறக்கி இருக்க ஜியோகஸ் தான் எனக்கு தெரியாதாடா நீ சும்மா ஜியோகஸ் தான் இப்போ சரி மாற்றிருக்க மாட்டான் போல பையன் ஒரு வாட்டி சொல்லிட்டான் இனிமேல் மாற்ற மாட்டான் போலன்னு நினச்சேன் பார்த்தா திரும்ப அவனையே தான் இறக்கி விட்டுருக்கேன் ஹேண்ட்க்கு உனக்கு பேக்லையாடா கிடச்சிது தெரில என் டீமில் ஹோல்டிங் தான் கைஸ் நான் ஆரம்பித்த நேரத்தில் இருந்து இருந்தான் என் டீமில் ஹேண்ட்கோ அதுவும் இல்லாமல் எவான்ட்ரு முக்கியமாக அட்டாக் பண்ணி கோல் அடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் ஓன் டீம் பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணாங்க அப்பா ஜோக்கர்ஸ்க்கு நல்ல வேலை அங்கிருந்து அடிச்சிட்டேன் சரி கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகான் ஆன்ல வைங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் ஆல் பை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவா சப்ஸ்கிரைப் அதான் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைம் இல்லை பை பை
கீழே விழுந்துட்டான். உள்ளது இதுவா பைசைக்கிளா? சின்ன அந்த மேட்ச் முடிச்சுட்டு நம்ம இது வந்தாச்சு. எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன்ஸ் முடிச்சுட்ருவோம். இப்போ 10,000 டோக்கன்ஸ் எடுத்துட்டு விட்டுட்டோம். ஆமாம். 1000 என்னடா அதுக்குள்ளே இவங்களாம் வந்துட்டாங்களா? இவங்களும் வந்தானா? இவங்களா போட்டு விட்டுரு. இவங்களெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேல. ஹசார்டு வேணும்டா. சூப்பரான எங்கே இருக்கான்? இங்கே ஹசார்டு இங்கே பாரு. இவனை போட்டுரு. மிஸ்ராடா இந்தியன் பிளேயர் தான்டா. இந்தியன் பிளேயர் தான். 11 டிஸ்க் இருக்கு. நல்ல வேலை போட்டிருப்பேன். 9000 டோக்கன் இப்போவே வந்துச்சுடா. சரி இன்னும் ஒரே ஒரு 1000 போட்டு விட்டுரு. போதும், இன்னைக்கு லிமிட் ரீச்டு 10,000. நான் இப்போ 20,000 வச்சுருக்கேன். இப்போ அந்த 50,000 ஓப்பன் பண்ணுறா. அது இன்னும் 2 டேஸில் முடியுது. எங்கே போகணும்? எக்ஸ்ட்ரா டைமில் ஈவெண்ட் தானே? ஆமாம், டெய்லி பிக்ஸ். டேய் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய விளையாடு. ஈவெண்ட்ரா டேய். ஈவெண்ட்டில் தான் டெய்லி பிக்ஸ். இதானே ஓட்டே. நல்ல பிளேயராக கிடைக்கணும் சாமி, வேண்டிக்கோங்க. ஏய் என்னடா அதில் என்ன போட்டிருந்தாங்க? 113 போட்டிருந்தாங்கடா. நீயே சொல்கிறா. போடா, வேஸ்ட்டுடாண்ணா. சுடு வார 130. 5000 இதில் ஒரு 1000 போட்டு விடு. என்ன பண்ணி விடு. அப்படியே கிடச்சிரும். நல்லா அதுலேயே ஒரு இதுவும் கிடைக்கல. நல்ல பிளேயராக ஆகிடு. நம்ம எக்ஸ்ட்ரா டைம் டோக்கனாக செலவு பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 5 எடுத்துடுறேன். இரு, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. டோக்கன் இல்லை. 250 நடா இது. சரி இதை போட்டு விட்டுரு. ஃபுல்லாக காலி பண்ணி விட்டுரு. வானிஷ் பண்ணிடு. அப்படியே ரொனால்டோ கிடைச்சிடுற மாதிரி தான். 108 சிபி எடுத்துக்கோ. ஓகே 109 கிடைக்குதா? எல்லாம் பார்க்கணும். இன்னும் 900 வேணும்டா. நான் இதை வாங்குறது நல்லதா கெட்டதா? 107 மில்லட்டு. என்கிட்ட மில்லட் இருக்குது கைஸ். இப்போ மில்லட்டு மட்டும் நீ பத்திரமா வச்சுக்கோடா. சப்ஸ்டியூட்டில் போட்டு வச்சுக்கோ. பயங்கரமாக ஆடுறா. தான் லாஸ்ட்டுடா வந்து 110 ஹோல்டிங் உங்ககிட்ட இல்லைல்ல. அதெல்லாம் காடி ஆயிடுச்சு. டோக்கன்ஸ் லாஸ்ட்டு அண்ட் ஃபைனல் முடிஞ்சு. நல்லதாக கிடைக்கணும். டோக்கன்ஸ் ஓவர் கைஸ். ஹோல்டிங் வச்சுக்கோ. இல்லைனா சைமன் எடுத்துக்கோ. ஹோல்டிங் எடுத்துக்கிறேன். எல்லாமே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். நவீன் நாசமாக போச்சு கைஸ். எக்ஸ்ட்ரா டைம் டோக்கன்லாம் இன்னும் 113 கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தானே. அதில் போட்டிருந்தாங்களேடா 113 ஒரு இது கிடைக்கும் அப்படின்ட்டு. உன்னை நம்பி நானும் இது ஆகிட்டேன். நானடா போட்டேன். நானும் 40 வர்ஸ் போகும் கைஸ். நான் அதை ஸ்டார்ட்டோட கூட இல்லை. விடுங்க கைஸ். மறந்துடுறா. ஓகேவா? டிலீட்டை செலக்ட் பண்ணிட்டோம். கஷ்டமாக இருக்கேன். ஒரு 40 வர்ஸ் டிக்கெட்டு. ஒரு மேட்ச் ஆடுவோமா? இல்லை ரேங்க் எதுவும் டே வேர்ல்டு கிளாஸ் போவோமா? நீ போயிட்டியே. நீ போ. நான் இன்னும் பெக்கம் குரோனிக்கல்ஸ் ஃபுல்லாக முடிக்கலடா. நான் ஸ்லாட்டன் முடிக்கணும்டா. எனக்கு நான் முடிச்சு தரேன். நானே நீ எனக்கு பெக்கம் முடி. பெக்கம்னா ஒரு மேட்ரே இல்லை எனக்கு. முடிச்சுட்டா. நான் உனக்கு எனக்கு நிறையவே இருக்கு பெக்கம். நான் முடிச்சுட்டா. நான் உனக்கு இது முடிச்சு தரேன். பெக்கம் கம்மி தான்டா. அதான் முடிச்சு தான்றேன். நானே முடிச்சிடுவேன். அதுக்கு இந்தா நீ. நான் முடிச்சு தரேன். ஹெல்ப் தானே கேஸ். இப்போ நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம் நவீனுக்கு. எல்லா இன்னும் 4 5 4 மட்டும்தான் இருக்கு. 5 இல்லை. 5 இல்லையா? 5 இந்த கேம்லேயே இல்லை. ஸ்லாட் எந்த இருக்கோ இருக்கிற வரைக்கும் முடிச்சுக்கா. நான் இங்கே உனக்கு நைட் மேர் முடிச்சு தரேன். எதிர் டீமில் இவன் வச்சுருக்கான்டா இப்ராஹிமோவிச். ஐயோ
கேர்லெஸ் புயல் ஸ்பீடாக தாண்டா ஓடுறான் கேமில். ஆமாம் கேமில் ஸ்பீடாக தான் ஓடுறான். குட்ட பையன். குட்ட பையனா? நான் அவனுக்கு வச்ச பேர் தான் கைஸ் குட்ட பையன். ஆமாம் அவன் ஷார்ட் தான் கைஸ். மற்ற பிளேஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட். ஆனால் ஹெட்டுக்கு சூப்பரான ஹெட்டக் பிளேயர் கைஸ். ஆனால் எல்லா டிஃபெண்டரும் ஹெட்டக்கில் பயங்கரமான பிளேயர்ஸாக இருப்பாங்கடா. கேர்லெஸ் புயல் ஒரு கோல் ஆச்சு இன்னும் அடிச்சானா? இல்லடா பேலு ஒரு கோல் தான் அந்த விஎஸ் அட்டாக்ல அடிச்சானோ? அதுக்கப்புறம் அடிச்சிருக்கான். சரி ஐயோ நான் ஒரு கோல் அடிச்சுட்டேன். பஃபானா அவன் டீம்ல ஜே பஃபான் அதான் தாவி தாவி பிடிப்பானே. அதான் பேலோட கோலை தடுத்துட்டான் பவர் ஷூட்டை. இவரு பிடிச்சி தள்ளி விடுறான். கேமாவோ லாமின் யாமாலோ. வேஸ்ட் ஃபெல்லோ. எஸ் கைஸ் எனக்கே பிடிக்காது. ஆனால் மொத்த பார்சாவே அவங்கள தான் நம்பி இருக்கு கைஸ். ஆனால் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. அவன் ஓகே கைஸ் பிளேயிங்லாம் டேய் லைக் ஹிஸ் கேமிங் ஸ்டைல். ஆனால் ஓவர் ஆட்டிட்யூட். டேய் ஆனால் பேலண்டியார்லலாம் ரஃபீனாவை பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துருச்சுடா. இங்கே பாரு ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டாங்கடா. ஓவர் ஆட்டிடியூட் தான். ஆனால் அது ரியல் மேட்ரிட் கிட்ட மட்டும்தான். ஆனால் ரொம்ப இதுடா அனுபவிக்கட்டும். அந்த மெடிக்கிட்ட எப்படி தான் அவன் வச்சானோ அது எனக்கு இன்னும் புரியல. இம்பாபேக்கு தான் காலில் சுற்றிட்டு இருக்காங்க. கேர்லெஸ் புயல் போட போகிறேன்டா. டேய் யாரா இவனுங்க? மச்சான் யாரா இவனுங்க? டேக்கிள் இப்போ பண்ணி ஃப்ரீ கிக்கை வாங்கி தரானுங்கடா. இவ்வளோ இல்லாமல் வாங்கி தராம ஃபுல் டைம் ஜெயிச்சிட்டோம். டேய் 5 கோல் வச்சு ஜெயிச்சாச்சு. ஸ்கில் கேம்குள்ளே இறங்க போகிறோன்னு நினைக்கிறேன். Zlatan Chronicles back. இன்னும் ஒரு மேட்ச் நெக்ஸ்ட்டு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 ஸ்கில் கேம் இருக்குடா. நார்மல் இது முடிஞ்சிடும் ஸ்லாட்டனு. நெக்ஸ்ட் 107 ST கழிக்கும். I don't need ST. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. இப்போ பாரு ஸ்டார்டிங்லேயே கேர்லெஸ் இல்லை எஸ்டியில் வைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கேர்லெஸ் புயல் ஒரு கோல் அடிக்கிறான். அது என் கையால் ஒரு கோல் வச்சு அடிச்சானாடா? அடிக்கலடா போட மாட்டேன். ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்க. என்கிட்ட வாங்கினானே. டே இவனுக்கு டிஃபெண்டர்னால எந்த ஸ்கில்லும் இல்லைடா இவன்கிட்ட. அதனால் எஸ்டியாக போட்டாலும் ஒன்றுமே பண்ண மாட்டேக்கான். பொத்துன்னு விழ மட்டும் செய்கிறான். டிஃபெண்டர்னா அது வேண்டி ஜேகே மாதிரி கேமில் இருக்கணும்டா. ஹோல்டிங்கு வேண்டி ஜேகே ஹேண்ட்கோ நவீனே அவன் ஸ்பீடாகவும் ஓடுறாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பராகவும் அட்டாக் பண்ணுறானுங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுறானுங்கடா. நவீனே ஆல் இன் ஒன்னில் தானே இவன் இருக்கணும். நல்ல பிளேயர்னா என்னடா எல்லாம் ஜிடேன் ஒரு கோல் ஓட்டே. இப்போ 1-1 இருக்கு. 58 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. அவன் எனக்கு பெக்கம் ஆடிட்டு இருக்கான். நான் அவனுக்கு ஸ்லாட்டுன்னு ஆடிட்டு இருக்கேன். என்னாச்சுடா? ஓகே கைஸ் காம் அப்படின்னா நீ சப்ஸ்டியூஷனில் அங்கே போயிட்டு அவனை எஸ்டியில் போடணும். ஏன்னா நான் அவனை வச்சு சூப்பராக நினைடா எஸ்டியில் வச்சு. அதுதான் கைஸ் நம்ம இப்போ 2 கோல் அவன் 1 கோல் 63 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ வாண்டடாக ஒரு கோல் விடலான் இருக்கேன்.
சும்மா சொன்னேன் கைஸ். நம்மளை நம்பி கைஸ் வந்துட்டோம். சே ஐயோ ஐயோ கைஸ் நான் வாண்டடா விடல கைஸ். போட்டு கும்மு எடுத்துட்டாங்க பாருங்க கைஸ். எப்படி நானே அதெல்லாம் பயங்கரமாக அந்த த்ரூ பண்ணிட்டு இருந்தேன். வேலை போய் அவன் பண்ணுறானே கைஸ். என்னமே போய் அது இருங்க கைஸ். ரிவெஞ்ச் எல்லாத்துக்கும் கர்மா கிடைக்கும் கைஸ். கிடைக்கும். அன்னியன் தப்பு பண்ணவங்களெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நான் எடுக்க போகிறேன் கைஸ். இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற நேரத்தில் தான் எப்படி ஹேங் ஆகும். மரண மாசு சூப்பரான ஹேங்கா இருக்கேடா. சரி ஆங்கிலி அடிச்சுட்டா கோலு. ரோஹன்னா ஃப்ளவர் లేదు బాయ్. ఆర్బీజీ స్క్వాడ్ ఎన్వైజీ స్క్వాడ్ కంపైన్డ్ ஈவன் தான்டா 2 கோல் வச்சுட்டு வந்துட்டான். 3 கோல் அவன் தான். ஓகே 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 நோ 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 ஜக்கு பாய் நோ பாய் சக்கி. சாரி கேஸ் தப்பான வார்த்தை பேசிட்டேன். ஒன்றும் இல்லை ஹிந்தியில் பேட் வேர்ட் பேசிட்டேன். சுக்கி சுக்கி சாரி அதை நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன் ஹிந்தியில். சாரி கைஸ் மன்னிச்சுக்கோங்க. ஹிந்தி ஸ்கூலில் படித்து கெட்டு போயிட்டேன் கைஸ். என் மைண்டு டர்ட்டி மைண்ட். ஏய் ஆனால் கேம்பஸ் போயில அப்பப்போ எங்கேயாச்சும் போயிடுறான்டா. என்னாச்சு? யாரா இந்த இவன் கேரளஸ் போயில இவன்? நான் சொல்றேன்டா இவனால கோலே அடிக்க முடியாது இந்த ஜென்மத்தில். கேரளஸ் போயிலால அப்போ லெஃப்ட் விங்குக்கு போயிடுறான், ரைட் விங்குக்கு போயிடுறான். அவன் பொசிஷன் நெஸ்டி. அவன் அங்கே நிற்க மாட்டேங்கான். ஆனால் ஜெயிச்சிட்டேன். ஏய் சரியா லூயிஸ் இதெல்லாம் ட்ரிபிளிங் மாசா பண்றான்டா. ஆமாண்டா அவன் சிஏஎம்னால வந்துடுறான் டக்கு டக்குன்னு. ஏய் கோல் பாஸ் எதுக்குடா பண்ண? நான் நீ பாஸ் தான் பண்ணேன் நான் பார்த்தேன். என்னடா லோடிங் ஆகிட்டே இருக்கு. சரி கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏ ஒரு ஸ்கில் கேம் மட்டும் ஆடிடுறோம் கைஸ். முடிக்க முடியுமா உன்னால? என்னடா முடிக்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை இந்த வீடியோவில் முடிக்க முடியுமா? சதற விட்டுறலாம். தட்டி விட்டே சதற விட்டே. ஆனால் இன்னும் 2 மிஷின் இருக்குது கைஸ். நான் நார்மல் ஜிலாட்டனை முடிக்கிறதுக்கே ஒரு ஸ்கில் கேம். இப்போ இதோடு சேர்த்து 2 ஸ்கில் கேம் ஒரு மேட்ச் இருக்குது கைஸ். தட்டி விட்றோம் சதற விட்றோம். அடுத்த பார்ட்டில் நைட் மார் பாதி முடிக்கிறோம் கைஸ். அதான்டா எதுக்கு பெக்காம திடீர்னு பண்ணுறேன்னா ஏன்னா எனக்கு ஜிலாட்டு நான் அப்பா இது போயிடுச்சு. ஸ்கில் கேம் CONMEBOL Libertadores. இப்போ நம்ம ட்ரிப்ளிங் பண்ணுறோம் கைஸ்.
ஏய் யாரா இவன் திரும்ப நான் டாக்கல் நான் டாக்கல் கைஸ் 13000 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் ஒரு ஸ்டார் கூட வாங்கலையா? ஏய் அதான் கைஸ் கோல் கைஸ் ரொனால்டோ சாரி லாஸ்ட் சான்ஸ் கைஸ். இப்போ 15000 பாயிண்ட்ஸ் மொதல் ஸ்டாருக்கே. ஸ்கில்ஸ் அந்த இது வழியா போகணும்டா. ஆமாண்டா. எஸ் 11000 பாயிண்ட்ஸ். இன்னும் 4000 பாயிண்ட்ஸு இதில் எடுத்துடலாம். விடு. இல்லை நீ முடிச்சியாடா? ஆ அப்படின்னா எதுக்குடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு? இது இப்படி தான்டா அவ்வளோதான். ஒரு ஸ்டார் எடுத்தாச்சு. முடிச்சாலும் கஷ்டம். இது என்னடா கஷ்டம்? நான் நார்மலாக தான்டா ஆடுறேன். இது 2வது ட்ரைலையும் நான் முடிச்சிட்டேன். அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை தோத்தாலும். ஒரு ஸ்டார் எடுத்து ஆமாம் ஒரு ஸ்டார் எடுத்தாலும் போதும். அவள் தான் 2 ஸ்டாரே எடுத்தாச்சு. அதான் ஏ சரி எப்படி இருந்தாலும் 2 ஸ்டார் எடுத்தாச்சுல. சரி கைஸ் பாய் கைஸ். பார்க்கலாம். பாய்.